கடகம் ராசியினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க. கடக ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? தமிழ் புத்தாண்டு கடகராசி நண்பர்களுக்கு ஆக்சுவலா சொன்னா ஒரு 15 நாள் மட்டும் கவனமா இருக்கணும். நான் சனி, செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம். காலபுருஷனுக்கு. ஆனா கடகத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அஷ்டம சனியோடயே சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போணும். நண்பர்களுடைய வாக்குவாதங்கள், வீட்ல பெரியவங்க கூட தேவையில்லாத கருத்து விவாதங்கள் இதெல்லாம் போயின்னு இருக்கும். பட் இது எல்லாமே ஒரு 18 நாட்களுக்கு தான் அதிகமான ஒரு வலிமை, அதிகமான பிரச்சனை குடுக்கக்கூடிய நிலைமை. அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். அங்கிருந்து ஆரம்பிச்சுன்னா லைஃப் சூப்பரா இருக்கும். லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது, இந்நாள் வரைக்கும் நடக்காத எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்ப நடக்கும். மன நிம்மதிங்கிறது லாஸ்ட் ஒரு 1½ வருஷமா சுத்தமா இருக்காது. எங்கேயாவது ஓடி போயின்னா போறோம். அப்படிங்கிற நிலைமையில தான் நெறைய பேர் இருப்பீங்க. பல பேருக்கு எந்த சங்கடங்கள் யாருகிட்ட சொன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வருமோங்கிற பயத்திலேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலேயே நெறைய மன கஷ்டங்கள் பார்த்திருப்பீங்க. அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய விடிவு காலமா கண்டிப்பா இந்த குரோதி ஆண்டு இருக்கும். ஏன்னா மே 1க்கு அப்புறம் உங்க லைஃப் மாறும். குரோதி ஆண்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். தெய்வ கட்டாட்சம் பொருந்திய அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. சார் அப்போ கடக ராசியினருக்கு நன்மைகள் வந்து சேர போற ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது இல்லையா?